யாருக்கு அவங்க கொடுக்கணும் குழந்தைங்க கூட இருக்குங்க. இதுல 2 பேர் இருப்பவங்களா இருக்காங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அவங்க இன்னும் ஏற்பட்டு கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட டென்ஷன் கொண்டு குழந்தைங்களை கொண்டோம். இங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன ஸ்கூல்ல என்ன படிச்சியா, இல்ல கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு என்ன இருக்குல்ல பாடம் ஒரு 2 வாரம் அவங்க அந்த கன்சல்டிங் ஒர்க் +1 இன்னும் அதுக்கு மேல கேட்டா இருங்க மேடம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க போய் சொல்றது கம்மியாகும். ஒழுக்கத்துல வந்துடும். சரி நீங்க பாடம் படிக்கிறோம்ன்றது அது எப்போ வரும், ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் ஒழுக்கம். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரிங்களா. ஒரு சில விஷயங்கள் பாருங்க, சேட்டை பண்றது, மொபைல் கொடுக்காதீங்கன்னா இது ஒரு கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம். இந்த காலத்துல கொரோனாக்கு அப்புறம் முடியல டைம்